தக்காளிமா தக்காளி விக்கிறமா, தக்காளி விக்கிற வாங்கம்மா தக்காளி நல்ல தக்காளிமா, நாட்டு தக்காளி 4 கிலோ 50 ரூபாதாம்மா, விலை கம்மியா விக்கிற வாங்கம்மா தோட்டத்து தக்காளிமா, தேடி பார்த்தாலும் கிடைக்காது, வாங்கம்மா வந்து வாங்கிக்கோங்க. காலையிலே தலையில பேன் பார்த்து நிக்கிறீங்க, தக்காளி பழம் விக்கிறேன், நீ கொஞ்சம் பாருங்கம்மா. தக்காளி எல்லாம் பாருங்க, ஆப்பிள் மாதிரி இருக்குது, வாங்கிக்கோங்கம்மா. தக்காளி எவ்வளோமா கிலோ? கிலோ 200 ரூபாயா விற்க போறேன், 4 கிலோ வெறும் 50 ரூபாதாம்மா. என்னம்மா இவ்வளோ விலை கம்மியா வைக்கிறீங்க? காட்டுலயும் மேட்லயும் வெயில்ல நாங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், மாச கணக்கா பார்த்து வளர்த்தோம். உங்க பொருளுக்கு நாங்களா வேலை சொல்ல முடியுது? யாரோ ஏசில உட்காந்து வேலை சொல்றாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு இதுல என்னதான் லாபம்? கிலோ வெறும் 10 ரூபாய் சொல்றதுக்கு பதில் 4 கிலோ 50 ரூபான்னு கொஞ்சம் கெத்தா விற்கிறோம், அவ்வளவுதான். எல்லாம் கம்மியா இருக்குதுன்னு பொருளை கீழே கொட்ட முடியும்? லாபம் இல்லைனாலும் விவசாயம் பண்றவங்களும் சீரோட இருக்கணும், விற்கிறோம். உங்க நிலைமை எங்களுக்கே கஷ்டமா இருக்குதுமா. அமர மக்கள், உங்களுக்கே தெரியுது வேலை கம்மியா இருக்குதுன்னு, மேல இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேது, என்ன பண்ணுறது? உங்களுக்கு எதுக்குமா ஊர் பம்பு? உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் அது மட்டும் சொல்லுங்கம்மா. சரிம்மா, இவ்வளோ தூரம் சொல்றீங்க, ஒரு 1/4 கிலோ கொடுமா. அம்மா ஒரு 2 ரூபா வியாபாரத்துக்கா 2 மணி நேரம் நீங்க பேசுனீங்க? 1/4 கிலோ வாங்கிறதுக்கு என் கால் வலி தான் மிச்சம். இங்க நிலைமையே ரொம்ப கஷ்டமா தாம்மா இருக்குது. இந்தாம்மா 1/4 கிலோ தக்காளி பார்த்துக்கோங்கம்மா, இதான் எங்க நிலைமை. நான் வரேன். தக்காளி விற்கிறமா, தக்காளி விற்கிறா, வாங்கம்மா நாட்டு தக்காளி.